ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 24வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். அல்லேலூயா. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க. தேவப்பிள்ளைகள் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவருங்க சொல்றாரு, ஆமேன், உன் மீட்பெரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரம கர்த்தர் சொல்லுகிறதாவது. அங்கே ஒரு அழுத்தத்தை, ஒரு ஆணித்தரத்தை சொல்றாரு. உன் மீட்பர் நான் தான், உன்னை தாயின் கற்பத்தில் உருவாக்குனவர் நான் தான். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரா? நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் தானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அதுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு, நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். இந்த வானத்தை, இந்த பூமி, அண்ட சராசரை படைத்த ஆண்டவர் நான் தான். அந்த ஆண்டவர் தான் உன்னையும் படைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தேங்க்யூ லார்ட். எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல தெய்வ பிள்ளைகளை. தட்ஸ் வை வி ஆர் வெரி ப்ரீஷியஸ். அதனால தான் நீங்களை நான் விலை மதிக்கப்பட முடியாதவர்கள். ஹல்லேலூயா. நம்ம யார் தெரியுமா? சாதாரணமானவர்கள். நம்ம தேவ சாயலால் உருவாக்கப்பட்டவர்கள், நம் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். அவர் சொல்றாரு, நான் உருவாக்கின கர்த்தர் சொல்றேன், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஆமென். தேவ பிள்ளையில, வானங்களை சிருஷ்டித்த கர்த்தர், பூமியை சிருஷ்டித்த கர்த்தர், வானத்தில் நட்சத்திரங்கள் கோள்களாக உருவாக்கின கர்த்தர், பூமியில் மரஞ்செடி புல்புண்ணுகளாக, மலைகளை, சமுத்திரங்களை இவ்வளோலாம் அழகாக உருவாக்கின கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருப்பாரா? யோசித்து பாருங்க. நிறைய நேரம் அவ்வளோதான், ஆண்டவரை கைவிட்டுறாரு, இனி ஆண்டவரை மறந்துட்டு, இனி வாழ்க்கையில் இதை நடக்காது, இனி அவர் தான் அப்படின்னு சொல்லி நம்மை தவறாக யோசித்து கொள்ளுகிறோம். தெய்வ பிள்ளைகளை, முதல்ல அந்த காம்ப்ளெக்ஸ் இந்த வெளியே வாங்க. என் ஆண்டவர் யாவையும் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்ம சங்கீதத்தில் 138:8 வாசிக்கிறோமா? கர்த்தர் உங்களை கைவிட்டுவாரா? ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். தேவ பிள்ளைல, அவர் யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார். யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டருக்கு ஒப்பானவர், ஆண்டருக்கு நிகர் யாருங்க இருக்காங்க உலகத்தில்? ஒருத்தரும் கிடையாது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவராகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா. இந்த உலகத்தை அவ்வளோ அழகாக அற்புதமாக சிருஷ்டித்த கர்த்தர் உங்களுக்கு என்ன காரியம் வேணும் செய்யணுமோ அது செய்யாமல் இருப்பாரா? டெஃபினட்டாக செய்வார். அவர் நிச்சயமாக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அல்லவா? சங்கீதங்களின் புஸ்தகம் 77ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி நீர். ஆமென். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ள உங்கள் வல்லமையை விளங்க பண்ணி நீர். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆவியார் உங்களோடு பேசுகிறாரு. உங்களுக்குள்ள அவருடைய வல்லமையை விளங்க பண்ண போகிறார். ஆமென். அவர் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர்னு சொன்ன ஆண்டவர் உங்களை கைவிட்டுவாரா? இன்னைக்கு அவருடைய வல்லமையை விளங்க பண்ணி உங்களுக்கு செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை, உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நிறைவேற்ற வல்லமையில் இருக்கிற. சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. அவர் எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியை செய்துவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நீர் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தரப்பா. யார் என்னென்ன காரியத்துக்காக ஆண்டவரே வேண்டுதல் செய்து கொண்டிருக்காங்களோ, எதில் குறைவுபட்டிருக்காங்களோ, என்ன காரியம் செய்து முடிக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களோ, இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. அற்புதங்களை செய்வீராக. நீர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர், நீர் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர். இவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை நடக்கட்டும். இன்றைக்கு அதை காணட்டுங்கப்பா. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக்கொள்கிறேன். நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புதாவே. ஆமென். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.